அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே லலிதா ஐஎம்ஜி. தெரிந்து கொள்வோம். இப்போது இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ மற்ற படங்களை பற்றி நான் பேசலை. அதாவது நேற்று முன்தினம் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணேன், வேட்டைக்காரன். அந்த வேட்டைக்காரன் படத்தில் கடைசி கட்டத்தில் சில விஷயங்களை நான் தவறாக சொல்லிட்டேன். சாரி, மன்னிச்சுக்கோங்க வீவர்ஸை. வேட்டைக்காரன் படத்தில் கடைசி கட்டத்தில் என்ன தவறாக சொல்லிட்டேன்னா, எம்என் நம்பியார் எம்ஜிஆர் மகனை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த கீழே பாதாளத்தில் போடுறதுக்கு இருந்தார் அப்படின்னு சொன்னேன். கீழே போடுறதுக்கு, அந்த குழியில் பாதாளத்தில் பிள்ளைய போடுறதுக்கு இருந்தாருன்னு சொன்னேன். அவர் கீழே விழுந்துட்டார். அந்த பாதாளத்தில் பாம்பெல்லாம் இருக்கிற இடத்துல எம்என் நம்பியார் விழுந்துட்டார். அதுக்கு பிறகு புள்ளையும் கீழே உழுவுறதுக்கு இருந்துச்சு. ஏன்னா புள்ள கையை விட்டுட்டார் எம்என் நம்பியார். ஸோ புள்ள கையை விட்டு தான் அவரு விழுந்துட்டு சாவித்திரி பக்கத்தில் இருந்தாங்க. சாவித்திரி பிள்ளையோட கையை பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னேன். நேற்று முந்தா நாள் வீடியோவில் புள்ள கையை பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ அப்போ புள்ள கீழே பாதாளத்தில் கீழே உழுவில். ஸோ எம்என் நம்பியார் தான் விழுந்தார். அப்புறம் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அந்த சமயத்தில் தான் வந்தாருன்னு சொன்னேன். அந்த சமயத்தில் வரல, முதல்லையே வந்துட்டார். புள்ள உழுவுறதுக்கு இருக்கிறப்ப தானே சாவித்திரி மகனோட கையை பிடிச்சிக்கிட்டு கீழே உழுவாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னை பிள்ளையை காப்பாற்ற முடியல, மேலே கொண்டு வர முடியல, பாரமாக இருக்குல்ல. ஸோ இப்போ அந்த சமயத்தில் அதே பக்கம், அந்த பக்கம் என்ன நடந்துச்சுன்னா, இங்கிட்டு அந்த பிள்ளை கால் தவறி விழுந்து சாவித்திரி கையை பிடிச்சிக்கிட்டாங்க. கீழே உழுவுறதுக்கு இருந்தது, உழுவில் புள்ள கையை பிடிச்சிக்கிட்டாங்க. சாவித்திரினால் தூக்க முடியல. ஆனால் அந்த பக்கம் எம்ஜிஆரும் எம்என் நம்பியாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் முந்தா நாள் வீடியோவில் சொல்லலை. சாவித்திரி பிள்ளையும் எம்என் நம்பியார் கூட்டிக்கிட்டு போனதும் பின்னாலேயே எம்ஜிஆர் வந்துட்டார். பின்னாலேயே எம்ஜிஆர் அந்த மேட்டில் எம்என் நம்பியார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். அவங்க குத்துன்னு குத்தி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் இது சிமெண்ட் மாதிரி மேலே உயரமாக போகுது, மலை மாதிரி. மலை தான், ஆனால் ரொம்ப அகலம் ரொம்ப இல்லை. ஸோ இப்போ அதில் சண்டை போட்டுக்கிட்டு மேலே போகிறாங்க. ஸோ இப்போ அப்படி இப்படின்னு சண்டை போட்டு எம்ஜிஆர் எம்என் நம்பியாரை நல்லா கையிலேயே எல்லாம் குத்தி அவருக்கு, எம்என் நம்பியாருக்கு பலம் இல்லாமல் ஆக்கிட்டார். எம்என் நம்பியார் சோர்ந்து போச்சு உடம்பு அவருக்கு. அதுக்கு மேலே எம்ஜிஆர்கிட்ட ஃபைட் பண்ண முடியல எம்என் நம்பியார்னால். அதனால எம்என் நம்பியார் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அவர் முடியாமல் எம்என் நம்பியார் இந்த பாதாள குழியில் பாம்பெல்லாம் கிடந்துச்சு இல்லை, அதில் போய் விழுந்துட்டார். அதில் அப்படியே சுருண்டு விழுந்துட்டார் அந்த பக்கம். பாம்புகள்லாம் அதுக்கு பிறகு அவருக்கு ஒத்திடுச்சு. உடம்பு எல்லாம் நீல கலராக போயிடுச்சு. ஸோ இப்போ எம்என் நம்பியார் விழுந்த பிறகு எம்ஜிஆர் வேகமாக அந்த பிள்ளை உழுவுறதுக்கு இருந்துச்சுல்ல, அவரோட மகன் உழுவுறதுக்கு இருந்தார்ல அந்த ராஜா, அவன் பையனோட கையை வேகமாக எம்ஜிஆர் பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சி மேலே மெதுவாக கொண்டு வந்துட்டார். அப்புறம் சாவித்திரியும் எந்திரிச்சிட்டு இந்த பக்கம் பையன் நல்லா இருந்தான். அப்புறம் சாவித்திரி இந்த பக்கம், எம்ஜிஆர் இங்கிட்டு, புள்ள நடுவில், ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் புள்ள இருந்துச்சு. எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த சமயத்தில் கதை முடிஞ்சிருச்சு. அதோட கதை முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இன்னும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது இந்த படத்து கதை ரொம்ப நல்ல கதை. இந்த படம் வேட்டைக்காரன் படம். இந்த படம் சின்னப்பா தேவர், அவரோட பேர் சாண்டோ MMA சின்னப்பா தேவர். இந்த சின்னப்பா தேவர் இந்த படத்தை எடுத்தாரா. இவர் அந்த காலத்தில் 50, 60, 70களில் அந்த காலகட்டத்தில் படங்களில்
அவரோட மிருகங்களை வச்சு படம் எடுத்தவர். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 60 70கள்லாம் 50கள்லாம் படங்களில் மிருகங்கள் நடிச்சிருந்தா அந்த மிருகங்கள் எல்லாமே சாண்டோ சின்னப்பா தேவரோட மிருகங்கள். சின்னப்பா தேவரை வந்து பணக்காரர்னு தான் சொல்லணும். பணம் நிறைய இருக்கோ அந்த சமயத்தில் அவருக்கு. பணக்காரராக இருக்கிறனால தான் அந்த காலத்தில் மிருகங்களை வந்து வளர்த்துருக்காரு. வீட்டில் எல்லா மிருகங்களும் இருந்திருக்குது. குரங்கு கொண்டு இருந்திருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து புலி, சிங்கம், ஆடு, குதிரை எல்லாமே அவர் வீட்டில் இருந்திருக்குது. வீடுனா வீட்டுக்குள்ளே இல்லை, வீட்டுக்கு வெளியே அந்த பக்கம் கொஞ்சம் நிலம், அதிலெல்லாம் வளர்த்துருக்காரு. ஸோ இப்போ அந்த காலத்தில் 50 60 70களில் 80கள் கூட அதில் நடித்த அந்த மிருகங்கள்லாம் வந்து எம்எம்ஏ சின்னப்பா தேவரோட மிருகங்கள். அது ஒன்று நான் இப்போ குறிப்பு வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். அவரோட மிருகங்கள் தான் எல்லா படத்துலையும் நடிச்சிருக்குது. ஹிந்தி நான் தமிழ் படங்களை சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த வேட்டைக்காரன் படம் வந்து எப்போ வெளிவந்துச்சுன்னா 1964 14 ஜனவரி மாதம் வெளிவந்த படம் இந்த வேட்டைக்காரன் படம். எம்ஜிஆர் சாவித்திரி நடித்த படம். இது வந்து பொங்கல் அன்னைக்கு வெளிவந்த படம். ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு வெளிவந்த படம். இது படம் வந்து எவ்வளோ நாள் ஓடி இருக்குன்னா, சென்ற வீடியோ இருக்குது இல்லை, வேட்டைக்காரன் வீடியோ அன்றைக்கி நான் போட்டேன்ல முந்தா நாள், அந்த வீடியோவில் வந்து நான் சொன்னது இந்த வேட்டைக்காரன் படம் வந்து 3 வாரம் தான் ஓடிச்சின்னு. ஆனால் 3 வாரம் ஓடலை, 175 நாள் ஓடி இருக்குது. இந்தியாவில் தேட்டரில் ஓடி இருக்குது. இந்த படத்தில் வந்து பாடல்கள் நிறைய இருக்குது. மற்ற ஒரு பாட்டும் இருக்குது. அந்த பாட்டு எல்லாம் மொத்தம் 7 பாட்டு இருக்குது. 7 பாடல்கள். ஓகே. இந்த 7 பாடல்களில் வந்து இப்போ வந்து நான் கொஞ்சம் சொல்கிறேன். இப்போ எனக்கு பிடிச்ச பாடல்கள்னால, வேட்டைக்காரன் படத்தில் உள்ள பாடல்கள்னால பாடல்களை பற்றி கொஞ்சம் விவரிக்கிறேன். ஓகே. நான் சொல்லணும் இல்லை, படத்தை பற்றி பேசினல, வேட்டைக்காரன் எவ்வளோ விஷயங்களை வந்து சென்ற வீடியோவில் சொன்னேன். ஸோ இப்போ வந்து நான் பாடி காட்டுறேன். பாடுனா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அந்த பாடல்களை முதல் பாட்டு வந்து எம்ஜிஆர் குதிரையில் போகிற பாட்டு. குதிரையில் போய்கிட்டே இருப்பார். பக்கத்தில் சாவித்திரி நடந்து போவாங்க. நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இவர் குதிரையில் போய்கிட்டே இருப்பார். அப்போ இந்த பாட்டு வந்து பாடப்படும். யாருக்கு? எம்ஜிஆர் பாடுவார். யாருக்காக? சாவித்திரிக்காக. என்ன பாட்டு நான் இப்போ சொல்கிறேன். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த பாட்டு எம்ஜிஆருக்காக டிஎம் சௌந்தரராஜன் பாடின பாட்டு. இது பாட்டு. 2வது பாட்டு வந்து கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ, காவலில் எத்தனை தெய்வமோ, மன்னனுக்கு எத்தனை உள்ளமோ, மனதில் எத்தனை வெள்ளமோ, கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ. இது வந்து இந்த பாட்டை வந்து பி. சுசீலா பாடுறாங்க. பி. சுசீலா அந்த காலத்தில் பிரபலமான பாடகி அந்த அம்மா. ஸோ இது வந்து 2வது பாட்டு. 3வது பாட்டு வந்து என்ன பாட்டுன்னா, இது வந்து டிஎம் சௌந்தரராஜனும் பி. சுசீலாவும் பாடுற பாட்டு. கதாநாயகன் கதை சொன்னான், கண்ணுக்குள்ளும் இந்த பெண்ணுக்குள்ளும் ஒரு கதாநாயகன் கதை சொன்னான். இந்த பாட்டு. ஓகே. இந்த பாட்டு வந்து 3வது பாட்டு. 4வது பாட்டு வந்து மீதுமா மீதுமா தொடலாமா, என் மேனியிலே கை படலாமா, படலாமா, மெதுவா மெதுவா தொடலாமா, என் மேனியிலே கை படலாமா, படலாமா. பி.
சுசீலா பாடின பாட்டு இது. பி சுசீலாவும் டிஎம் சௌந்தரராஜனும் பாடின பாட்டு இது. நல்ல பாட்டு, மெதுவாக சொல்லலாமா. அந்த பாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலான் இருக்கும். எனக்கு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதுவும் பிடிச்சது, எல்லாமே பிடிச்சிருக்கு. இன்னொரு பாட்டு, சீட்டு கட்டு ராஜா ராஜா இங்கே திரும்பி பாரு லேசா லேசா, ஊட்டி மலை ரோஜா ரோஜா உன்னை பார்க்கலாம் லேசா லேசா அப்படின்ற பாட்டு. படத்தில் நாகேஷும் மனோரமாவும் படிப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு பின்னணி குரல் கொடுக்கறது வந்து ஏஎல் ராகவனும் எல்ஆர் ஈஸ்வரியும். ஓகே, அதுக்கு அடுத்த பாட்டு 6வது பாட்டு, வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய உள்ளம் என்னும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன் ஓ பாட்டு. இந்த பாட்டு. அதுக்கு அடுத்த பாட்டு, இது 6வது பாட்டு வெள்ளி நிலா. 7வது பாட்டு மஞ்சள் முகமே வருக. 7வது பாட்டு நான் இப்போ பாடுறேன். மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடான கோடி தருக. இந்த பாட்டு டிஎம் சௌந்தரராஜன் பாடின பாட்டு. எம்ஜிஆருக்கு 7 பாட்டும் நான் இப்போ பாடிட்டேன். ஓகே, இப்போ பாடின பாட்டெல்லாம் எனக்கு பிடிச்ச பாட்டு, எல்லாமே எனக்கு பிடிச்சது. ஹலோ வீவர்ஸ், இவ்வளோ நேரம் நான் வந்து வேட்டைக்காரன் படத்தை பற்றி சென்ற வீடியோவில் சொல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா சென்ற வீடியோவில் சொல்ல மறந்த விஷயங்களை இப்போ நான் சொல்லிட்டேன். ஓகே, இந்த கடைசி கட்டது கதை இருக்குதுல்ல, அதை நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம், எல்லாத்துக்கும் பிடிச்ச படம். பிடிக்காத படம்னு சொல்ல முடியாது, ஏன்னா எம்ஜிஆர் படம்ல. வேட்டைக்காரன் படத்து பாடல்களை வந்து எல்லாத்தையும் நான் கொஞ்சம் வரியாக ஒரு 3 லைனாக 4 லைனும் நான் பாடி முடிச்சிட்டேன். ஓகே, 7 பாடல்களையும் நான் பாடி முடிச்சிட்டேன். ஓகே, எனக்கு அந்த பாடல்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் பாடுறது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தான் பாட முடிஞ்சது. 7 பாட்டும் எல்லாம் பாடி முடிச்சிட்டேன். ஓகே, இவ்வளோ தான். இதனுடன் லலிதா எம்ஜி தெரிந்து கொள்வோம் வீடியோவை முடிக்கின்றேன். அனைவருக்கும் பாய். ஓகே.